إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது பாடம் சூரத்துல் மாஊன் அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இது மக்காவிலே அருளப்பெற்ற 7 வசனங்களை கொண்ட அத்தியாயம். முதலில் நாம் அத்தியாயத்தை முறையாக ஓதிக்கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. இதில் நாங்கள் வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையாக நாம் இதில் பார்ப்போம். இதில் ஆரம்பிக்கிறது அற ஐத்த, அப்படி தானே? அதில் வரக்கூடிய அந்த அதுக்கு சொல்லுவாங்க ஹர்ஃபுல் இஸ்திஃப்ஹாம், அதாவது கேள்வி. அது என்ன? கேள்விக்குரியது அந்த அந்த அலிஃப் என்றது. ஏன்னா நீர் பார்த்தீரா என்றது தான் அற ஐத்தண்டா, நீர் பார்த்தீரா என்று அல்லாஹ் தனது தூதரிடம் என்ன செய்கிறான்? கேள்வியாக கேட்கின்றான். அல்லதி என்பதை பொறுத்தவரையில் அதாவது எத்தகையவனை என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. யுகதிபு என்று சொன்னால் என்ன செய்யக்கூடியவன்? பொய்யாக்குபவன். கதப என்றா பொய்யாக்கினான், யுகதிபு என்றா பொய்யாக்குகிறான், பொய்யாக்குவான் சொல்றதானே. கதப் என்ற வார்த்தை கதப், கதப் என்றா என்ன? பெரும் பொய்யன். இஸ்லாம் கதப் என்றா பெரும் பொய்யன், சரியா? அப்ப எனவே யுகதிபு பொய்யாக்குபவனை, பித்தீன். இப்போ பித்தீன் என்றதை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது இதில் போட்டிருக்கிறது இப்போ கூலி கொடுக்கப்படும் நாள், கூலி கொடுக்கும் நாள், அப்படித்தானே தீன். இப்போ தீன் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ பில் ஜஸாஇ வல் ஹிசாப்னு சொல்லலாம். அத்தீனுக்கு எப்படி சொல்லுவாங்க? ஐ பில் ஜஸாஇ வல் ஹிசாப், அதாவது விசாரணை செய்து கூலி கொடுக்கப்படுகின்ற நாள். இப்போ தீன் என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்தீங்கன்னா
வேறு பொருளிலும் என்ன செய்யப்படும், இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா தீன்ன்றது நாங்கள் எப்படி சொல்கிறோம், இன்ன தீன இந்த லாஹில் இஸ்லாம், குர்ஆன்ல வருது அப்படிதானே. அப்போ அந்த இடத்துல மார்க்கம் என்ற அர்த்தத்திலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி நீங்கள் சூரத்து யூசுஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபி தீனில் மலிக்கி என்று வரும். எப்படி வரும்? ஃபி தீனில் மலிக்கி அப்படின்னா என்ன, அந்த அரசருடைய சட்டத்தில். உதாரணமா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சகோதரரை வந்து தன்னோட வைத்துக்கொள்ள விரும்புகிறார் அப்படிதானே. அப்போ எனவே என்ன சொல்றாருண்டா, யாருடைய அந்த உணவு பொதியில அளவை இருக்கிறதோ, அந்த அளவை இருக்குதானே, அதை அளந்து கொடுக்கக்கூடிய அந்த அளவை யாருடைய பையில் இருக்குமோ அவரை நாங்கள் என்ன செஞ்சிடுவோம், நம்ம எடுத்துடுவோம். அதுதான் அதுக்குரிய தண்டனை. புரியுதா? அப்போ எனவே அது யாருடைய பையில் இருந்துச்சு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரருடைய. அதை அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான் ஃபி தீனில் மலிக்கி, அந்த எகிப்துடைய சட்டத்தில், அந்த சட்டத்தில் அது அல்ல இல்லைங்களா. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முன்கூட்டி என்ன செஞ்சிட்டார், சொல்லிட்டார், யார்ட பையில் அது இருக்கிறதோ என்ன செய்திருவோம், அவரை நாங்கள் எடுத்துடுவோம் என்பது தான். அப்போ அங்கே சொல்லும் போது நல்லா சொல்கிறான், இப்போ தீன்ன்றது அந்த இடத்துல அவருடைய அந்த அரசுடைய சட்டத்தில் அந்த அர்த்தத்திலும் வரும். புரியுதா சொல்றது? அப்போ எனவே இப்போ இந்த இடத்துல தீன் என்பது இப்போ நாங்கள் குர்ஆன்ல ஓதுறோம், மாலிகி யௌமித்தீன் அப்படிதானே, மாலிகி யௌமித்தீன். இப்போ அந்த தீர்ப்பு நாள் என்பது, அப்போ அந்த விசாரணை செய்து கூலி கொடுப்பது என்ற அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. ஐபில் ஜஸாஇ வல் ஹிசாப் என்பது. அப்போ எனவே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சொல்லுவாங்க, அரபுல ஒரு வார்த்தை இருக்குது, கமா துதீனு துதான்னு சொல்லுவாங்க. கமா துதீனு துதான், அவருடைய செயலுக்கு ஏற்ப அவருக்கு கூலி கிடைக்கும். செயலுக்கு ஏற்ப என்ன கூலி என்ற அடிப்படையில் அந்த தீன் என்ற வார்த்தை அங்கேயும் பயன்படுத்தப்படுவதை பார்க்குறோம். சரி, அப்போ இதில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ அரஐத்தண்டா என்ன அர்த்தம், நீர் பார்த்தீரா புரிஞ்சா. இப்போ வந்து அங்கே என்ன கேள்வியாக வரும் அப்படிதானே. குர்ஆன்ல நிறைய அத்தியாயங்கள் கேள்வியாக தொடங்கக்கூடியது இருக்கிறது. இப்போ இந்த ஆண்டு இல்லாவிட்டாலும் இப்போ அலம் தரலிக்கே அதுலேயும் ஆதான் வருது, அலம் இல்லைங்களா, அங்கேயும் கேள்வி தான். அதே மாதிரி ஹல் அத்தாக்க, ஹல் என்றது கேள்வியாக வரும். ஹல் அத்தாக்க, ஹல் உங்களிடம் வந்து விட்டதா அந்த மாதிரி. சரி, அப்போ எனவே இங்கே என்றது வருகிறது. அப்போ அல்லது அவன் எத்தகைய யுகதிபுண்ட என்ன பொய்ப்பிப்பவன், பித்தீனட என்ன தீர்ப்பு நாளை பொய்ப்பிப்பவன். ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம், ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம். அப்போ எனவே இங்கே எடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபதாலிக என்பதை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யும், தொடர்ச்சியாக வரக்கூடியது. அவன் எத்தகையவன் என்று சொன்னால் எதுஉ என்று சொன்னால் என்ன செய்யக்கூடியவன், வெறுட்டுபவன், என்ன செய்யக்கூடியவன், விரட்டக்கூடியவன். அல் யதீம் யாரை, அனாதை. யதீம் என்ன, அனாதை இல்லைங்களா, அனாதைகளை என்ன செய்யக்கூடியவனாக விரட்டுபவன் அவன் தான் என்று இதில் வருகிறது. ஃபதாலிகல்லதி எதுஉ. அப்போ எதுஉக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஐ யதுஃபஉ பிஷித்தா, என்ன செய்யுது, அவனோட கடுமையாக அவனை தடுத்தல், விரட்டுவது, கடுமையாக நடந்து கொள்ளுதல் என்ற அர்த்தமும் அதற்கு என்ன செய்கிறது இருக்கிறது. ஃபி கஸ்வத்தின் வ உன்ஃபின், அந்த கல் நெஞ்சமாக கடுமையாக அனாதையோடு நடந்து கொள்ளுதல் என்பது. அப்போ எனவே அனாதையை பொறுத்தவரையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன, அனாதை என்று சொல்லும்போது தந்தையை இழந்த பிள்ளை தான் அனாதை. தந்தையை இழந்த பிள்ளை தான் என்ன அனாதை. அந்த பருவ வயது வரைக்கும் அனாதையுடைய சட்டம், அதற்கு பிறகு அனாதை அல்ல, அது வரைக்கும். புரியுது அவன் சொல்றது? இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ ஏனைய உயிரினங்கள் எடுத்தீங்கன்னா, ஏனைய உயிரினங்களில் அனாதை இதுதான், தாயை இழந்தது அப்படிதானே. எதா அனாதையா சொல்லுவாங்க, தாயை இழந்ததைத்தான் சொல்வார் என்பதை நாங்கள் பார்க்குறோம். சரி, அப்போ இங்கே யத்தீம், அனாதைகள் என்ன செய்யக்கூடியவன், விரட்டுபவன் அவன் தான் அல் யத்தீம். சரி, அடுத்து இதில் வாங்க, வல யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், வல
யஹுது. அப்ப இங்க வலா யஹுது என்ன அர்த்தம் சொல்லுங்க? தூண்டுவதில்லை. வலா யஹுது என்ன? இன்னும் அவன் தூண்டுவதில்லை. எதை? தாமட என்ன? தாமண்டா உணவு. தாமட என்ன? உணவு. அப்ப அலா தாமண்டா உணவளிக்கும்படி. யாருக்கு? அல் மிஸ்கின். மிஸ்கின்டா தெரிஞ்சா? அப்ப ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி அவன் என்ன செய்வதில்லை? பிறரை தூண்டுவதில்லை. பிறரை தூண்டுவதில்லை. வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன் என்பதை இதுல நீங்க பார்க்கலாம். எனவே இதுல உள்ள இந்த யஹுதுக்கு வந்து ஐ யஹுசு என்ற அரபுல இன்னொரு வார்த்தை சொல்லலாம். யஹுசு என்றா தூண்டுவதுதான். யஹுசு இல்லைங்களா? யஅ்முரு வயஅ்முருன்னு என்ன செய்யறது? ஏவுறது, தூண்டுறது என்ற அர்த்தம். அல் ஹது அல் ஹஸ்ஸு என்று சொன்னால் பிறரிடம் என்ன செய்வது? அதை சொல்வது, கூறுவது என்ற அடிப்படையில். சரியா? அப்ப எனவே வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன். இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ்கீன் என்ற வார்த்தை இருக்குதானே? இப்போ மிஸ்கீனை விட ஏழ்மையில கூடிய வார்த்தை எது? ஃபகீர். என்ன வார்த்தை? ஃபகீர். இப்போ நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா. முதலாவது யார் தான் சொல்லப்படுது? ஃபுகராக்கள். அதுக்கு அடுத்தான் யாரு? மசாக்கீன் என்றதை நாங்கள் பார்க்குறோம். புரியுது அவன் சொல்றது? இதில் ஒரு விஷயம் என்ன இருக்குண்டா, ஒரு விஷயத்தை எப்படி சொல்லுவாங்கண்டா, உதாரணமாக மிஸ்கீன் என்ற வார்த்தை தனியாக பயன்படுத்தப்படும் போது அதில் ஃபுகராக்களும் உள்ள வந்துடுவாங்க. யாரும் வந்துடுவாங்க? ஃபுகராக்களும் வந்துடுவாங்க. ஏன்னா மிஸ்கீன்கள் என்றவங்க வந்து ஒரு அளவு அவங்களோட வசதி இருக்கும் தானே, ஒரு அளவு அவங்களோட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்கு போதுமான அளவு இருக்காது. புரியுதா? அப்ப மிஸ்கீனே சொல்லப்படுதுன்னா ஒட்டோ யாரும் வந்துடுவாங்க உள்ள? ஃபகீர்கள் வந்துடுவாங்க. ஏன்னா அதை விட தேவையுடையவர்கள், அதை விட தேவையுடையவர்கள். புரியுதா? இப்போ சொல்லுவாங்க, இஸ்லாம் என்ற வார்த்தையை தனியாக பயன்படுத்தப்படும் போது அதில் என்ன செஞ்சிடும்? ஈமானும் வந்துடும். ஈமான் என்ற வார்த்தையை தனியாக பயன்படுத்தும் போது அதில் என்ன செய்திடும்? இஸ்லாமும் வந்துவிடும். ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்தப்படும் போது ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய விளக்கம். புரியுதா சொல்றது? இஸ்லாம் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுது, ஈமான் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுதுன்றா அது ரெண்டுக்கும் என்ன? இஸ்லாமுக்குரிய விளக்கம் இஸ்லாத்துக்கு, ஈமானுக்குரிய விளக்கம். அதே மாதிரி இந்த ரெண்டு வார்த்தை, எந்த வார்த்தை? ஃபகீர் மிஸ்கின் என்ற வார்த்தையும் இரண்டு வார்த்தையும் பயன்படுத்தப்படும் போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விளக்கம். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாக்கின் என்று வரும்போது அங்க என்ன அர்த்தம்? ஃபுகராக்கள் என்ற யார்? அவங்க என்ற அர்த்தம். அதாவது அவங்களோட அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்வதற்கு வசதி அற்றவர்கள். அடுத்து மசாக்கின். அவங்க யாரு? அவங்களுக்கு ஒரு அளவு வசதி இருந்தாலும் போதாது, அடிப்படை தேவைகள் நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யாது? போதாது. ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்த போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விளக்கம் இருக்கு. பொதுவாக வார்த்தை அந்த வார்த்தை மட்டும்தான் பயன்படுத்தப்படுதுன்னா என்ன செஞ்சிடும்? அதுவும் அதில் இணைத்துக் கொள்ளும் என்றதை நாங்க இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது? தூண்டுவதில்லை. என்ன செய்யறது இல்லை? தூண்டுவதில்லை. தூண்டுவதற்கு ஏதாவது செலவு இருக்குதா? இப்போ நீங்க வந்து சொல்றீங்க, என்ன அவர் கஷ்டத்தில் இருக்கிறாரு, வறுமையில் இருக்கிறாரு, அவரை கொஞ்சம் உதவி செய்யுங்க என்று சொல்றதுக்கு ஏதாவது செலவா? செலவு கிடையாது இல்லையா? அதே ஒருத்தன் செய்யலண்டா அவன்கிட்ட பாக்கெட்ல இருந்து செலவு செய்வானா? செய்ய மாட்டான். அப்படிதான். அதே அவன் செய்ய தயாரில்லை. நான் சொன்னா அந்த உதவி கிடைக்கும், அதை கூட செய்யறதுக்கு அவனது உள்ளம் என்ன செய்யதில்லை? இடம் கொடுக்குதில்லை. அந்த அளவுக்கு அந்த உள்ளத்தில் ஷுஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கருமித்தனம் என்பது என்ன செய்திருக்கிறது? நிறைந்து இருக்கிறது. புரியுது அவன் சொல்றது? வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். இப்ப இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை யாரு முதர் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர் மஸ்ஜிது நபவிக்கு வராங்க. அவங்கள்ட்ட போதிய ஆடை இல்லை, தங்களை உடலை மறைத்து கொள்வதற்கு ஒரு அரை நிர்வாண ஒரு தோற்றத்தில் தான் வாராங்க. ஏழ்மையில, வறுமை அவங்களோட முகத்தில் காட்சி அளிக்குது. ரசூலுல்லாஹ் இவங்களை பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி மக்களுக்கு உரை நிகழ்த்தினாங்க. சதக்காவுடைய வசனங்களை சொன்னாங்க, சதக்காவை ஆர்வப்படுத்தினாங்க. உடனே மக்கள் என்ன செய்தாங்க? தங்களிடம் இருந்தவற்றை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. புரியுது அவன் சொல்றது? எனவே இந்த
சிறந்த முன்மாதிரி நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் பார்க்கின்றோம். புரியுது அவங்க சொல்றது. எனவே தேவையுடையவர்கள் வருகின்ற போது அந்த தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வதை ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, ஆர்வப்படுத்தினாங்க என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். சரியா? வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன். சரி, அடுத்து வாங்க, ஃபவைலுல் லில் முசல்லீன். ஃபவைலுல் லில் முசல்லீன். அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபவைல் என்று சொல்லுகின்ற போது அங்கு அதற்குரிய அர்த்தம் என்ன? கேடு என்று தானே கொடுத்திக்கிறான், கேடுதான் என்று கொடுத்திக்கிறான். இப்போ ஐ அதாபுன் வஹலாக். அரபுல இன்னொரு வார்த்தை பார்க்கணும், எப்படி? அதாபுன் வஹலாக். அதாபண்டா தண்டனை, ஹலாக்கண்டா அழிவு. புரியுதா? சரி, இன்னொரு விளக்கம் இருக்கிறது என்ன? வகையில வைலுன், அதாவது வாதின் ஃபி ஜஹன்னம். எப்படி வருது? வாதின் ஃபி ஜஹன்னம். இது வந்து யார் சொல்றாங்க? இமாம் தஃப்சீர் இப்னு ஜரீர், தஃப்சீர் இமாம் தபரி கூறியது, அந்த தஃப்சீர் இப்னு ஜரீர் இது வருகிறது. அப்ப எனவே வாதின் ஃபி ஜஹன்னம் என்ற நரகத்தில் உள்ள ஒரு ஓடை, நரகத்தில் உள்ள ஒரு ஓடையாக இருக்கக்கூடியது என்ற ஒரு இதுவும் இருக்குது வயல் என்ற வார்த்தைக்கு. இன்னும் சிலவங்க சொல்லுவோம் வயல் என்ற நரகம் என்ற ஒரு வயல் என்ற ஒரு நரகம் என்று உள்ளது என்றும் சிலர்கள் விளக்கம் சொல்வார்கள். இப்போ ஃபவைலுன் லில் முசல்லீன். முசல்லீன் யாரு? தொழுகையாளிகள். தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தஆலா இதில் என்ன செய்கிறான், எச்சரிக்கின்றான். சொல்லிவிட்டு சொல்கிறான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அந்த தொழுகையாளிகள் எத்தகையவர்கள் என்றால், அன் ஸலாத்திஹிம். அன் ஸலாத்திஹிம் எப்படி வருது? அவர்கள் தொழுகையை விட்டும் சாஹூன். சாஹூன் என்ன? என்ன தமிழ்ல கொடுத்தீங்கன்னது சொல்லுங்க? மறந்தவர்களாக. இப்போ அதில் கொடுக்கும்போது ஐ லஹூன முத்தஷாகிலூன என்ன? அலட்சியமாக, தொழுகையில அலட்சியமாக கவனமற்றவர்களாக இருப்பது என்ற ஒரு விடயத்தையும் சொல்கிறார்கள். அதே மாதிரி சஹுவண்ட வார்த்தை தானே. சஹுவண்டு நாங்கள் கேட்குறது, சஹுவண்டு எங்கே பார்க்குறோம்? இப்போ சஜிதத்து சஹுவண்டு சொல்கிறோம். சஜிதா அப்படின்னா என்ன அர்த்தம்? சஹுவண்டா மறதிக்கான சுஜூத், அப்படித்தானே சொல்கிறோம். சஜிதத்து சஹு இல்லைங்களா? எனவே இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், அப்போ எதுல் அல் கஃப்லா, இப்போ அந்த ஒரு அலட்சியமான நிலையை தான் இது சொல்கிறது. இப்போ இதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, மனிதனுக்கு வந்து தொழுகையில் ஏற்படக்கூடிய மறதிகள் இருக்கே, மனிதன் என்ற அடிப்படையில் வர மறதிகள், அதை வந்து இது குறிக்காது. சில நேரங்களில் மறதியால் சிலது நாங்கள் என்ன செஞ்சிடுவோம், விட்டுருவோம். அதுக்கு நாங்கள் எதை ஆதாரமாக சொல்லுவோம்? மறதியான விஷயங்கள்ல மனிதன் பிடிக்கப்பட மாட்டான்றதுக்கு நாங்கள் எதை சொல்லுவோம்? இப்ப குர்ஆன்ல வரக்கூடிய துவா, ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா. எங்கள் இறைவா, மறதியான விஷயத்தை நாம் மறந்த விஷயத்தில் எம்மை பிடித்து விடாதே என்று சொல்றோமா இல்லையா? சரி, இப்ப இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அப்ப அலட்சியம் என்று சொல்கின்ற போது அன் ஸலாத்திஹிம், அவனோட தொழுகையில என்னென்ன பிரச்சனை இருக்கும் என்றத அல்லாஹ் சொல்றான். என்னென்ன பிரச்சனை அவனோட தொழுகையில இருக்கும் என்றது முதல் பிரச்சனை என்ன? தொழுகையில உள்ள என்ன? அந்த கவன இனம், அலட்சியம். அடுத்து அல்லதீனஹும் யுராஊன். அடுத்த பிரச்சனை அவனோட தொழுகையில அல்லதீன், அவங்க எப்படின்னு சொன்னால் ஹும் யுராஊன், பிறருக்கு காண்பிப்பதற்காக, பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள். வயம்னஊனல் மாஊன், வயம்னஊனல் மாஊன். யம்னஊனா தடுத்துக் கொள்வார்கள். யம்னஊன் என்ன? தடுத்துக் கொள்வார்கள். அல் மாஊன், மாஊன் என்ன? அற்ப பொருளையும் என்ன செய்வார்கள்? இரவலாக கொடுக்காது தடுத்துக் கொள்வார்கள். இரவலாக கொடுக்கிறதுனா அற்ப பொருள் உண்டு, அடுத்து இரவலாக கொடுத்தா திருப்பி கிடைக்கக்கூடிய, அப்படித்தானே? இரவலாக ஒருத்தர் கேட்கிறாருன்னா திருப்பி தரப்போறார், அதை கொடுப்பதற்கும் அவங்க என்ன செய்ய மாட்டார்கள், முன் வர மாட்டார்கள். சரி, இப்ப நாம் இதில் உள்ள என்ன செய்வோம், விளக்கங்களை இப்ப நாங்க பார்ப்போம். சரியா? இதுல நாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில வார்த்தைகளை பாருங்க. சாஹூனுக்கு பார்த்தோம், யுராஊன்.
யுராவுனுக்கு என்ன விளக்கம்? ஐ லா யுரீதூன அல்லாஹ பி அமாலிஹிம், அவங்க அந்த அமலை யாருக்காக? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹுவை நாடி அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். மக்கள் பார்ப்பதற்காக என்ன செய்வார்கள்? அதை செய்வார்கள். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம். அன்னண்ட வார்த்தை வருது, அவர்களுடைய தொழுகையை விட்டும். இப்போ ஃபீ ஸலாத்திஹிம் வந்த என்ன அர்த்தம்? தொழுகையில். அப்ப அன் வந்த என்ன? அவர்களது தொழுகை விட்டும் அன். அப்ப நிறைய அறிஞர்கள் சொல்வார்கள் ஃபீ ஸலாத்திஹிம் என்று வராதை விட்டு அல்லாஹுவை புகழ்வார்கள். ஃபீ ஸலாத்திஹிம் தொழுகை என்றால் நம்மில் பலரிடமும் என்ன இருக்குது? அலட்சியம் இருக்குது. அப்ப இங்க வந்து தொழுகையை விட்டும் என்று சொல்கின்ற போது என்ன விளக்கம் சொல்லுவாங்கடா? இப்ப தொழுகை அதற்குரிய நேரத்தில் என்ன செய்ய மாட்டார்கள்? தொழமாட்டார்கள். தொழுகை அதற்குரிய நேரத்தில் என்ன செய்ய மாட்டார்கள்? தொழமாட்டார்கள். இப்ப நாங்க படிச்சிருக்கிறோம். இப்ப உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா முனாஃபிக் உடைய தொழுகையின் அடையாளங்கள், முனாஃபிக்கினுடைய தொழுகையின் அடையாளங்கள் என்று நாங்க படிச்சிருக்கிறோம். இப்ப முனாஃபிக்குடைய தொழுகையின் அடையாளங்கள் எதையெல்லாம் நாங்க படிச்சிருக்கிறோம்? சோம்பேறித்தனம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது மற்றொரு இடத்துல சொல்றான், வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, தொழுகையில் அவங்க சோம்பேறிகளாக நிற்பார்கள். சரிங்களா? அது முனாஃபிக்குடைய தொழுகையின் அடையாளம். வேற ஃபஜ்ர் இஷா தொழுகைகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க ஜமாத்துக்கு வரமாட்டார்கள். அப்ப என்ன பிரச்சனை அங்க இருக்குது? அதான் அதில் உள்ள முக்கியமான பிரச்சனை என்ன? யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. அதாவது மக்கள் நாம் கலந்து கொள்ளாவிட்டாலும் எம்மை கண்டுகொள்ள மாட்டாங்க. அந்த இருள்ல அந்த தொழுகை நடக்கின்றது. யுராஊனன் நாசன் ஒன்று இருக்குது. யுராஊனன் நாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள் என்று சொன்னால், இப்ப மக்கள் வந்து எந்த தொழுகையில பார்ப்பாங்களோ அந்த தொழுகையில அவங்க என்ன செய்வாங்க? அவங்க இருப்பாங்க. அப்ப இருள் நேரங்கள்ல உள்ள தொழுகையில வந்து யாரு வந்தாங்க யாரு வரலன்றது என்ன செய்யாது? தெரியாது. புரியுது சொல்றது? அப்ப எனவே அதனால அவர்கள் அதுல உள்ள விஷயம் வந்து அவங்க அல்லாஹ்வுக்காக என்ன செய்யல, தொல்ல, மக்கள் பார்ப்பதற்காக. யுரா ஊனன் நாஸ். இப்ப நாங்க இப்ப முனாஃபிக்குடைய தொழுகையுடைய அடையாளங்களை சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னீங்க? சோம்பேறித்தனம். அடுத்து என்ன? பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள் என்ற விடயம். சரி, வேற என்ன இருக்குது முனாஃபிக்குடைய தொழுகையில் உள்ள பிரச்சனை? தொழுகையுடைய அலட்சியம். சாஹூன் வந்துச்சு, சாஹூன் இருக்கே, தொழுகையில் அவர்கள் அலட்சியம். புரியுதா? தொழுகையுடைய அலட்சியம் என்று சொல்கின்ற போது ருக்கு சுஜூதை என்ன செய்யறது இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, முனாஃபிக்குடைய தொழுகையை பற்றி சொல்லும் போதே ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, புகாரில் வரக்கூடிய செய்திதான். அவங்க அசருடைய தொழுகையை என்ன செய்வாங்க? சூரியன் வந்து மறைய அப்படி நெருக்கமாகும் போது தொழுவார்கள். சூரியன் மறைவதற்கு நெருங்கும் போது என்ன செய்வார்கள்? அசரை தொழுவார்கள். அதுவும் அவசரமாக தொழுவார்கள். எப்படின்னு சொன்னால், அதாவது இந்த காகம் கொத்துவதை போன்று, கோழி கொத்துவதை போன்று அவசரமாக தொழுவார்கள். அப்ப அந்த தொழுகையில ரெண்டு பிரச்சனை இருக்கு அவர்கள். ஒன்று வந்து தொழுகை அதற்குரிய நேரத்தை விட்டு என்ன செய்யறது? பிற்படுத்துறது. அப்படித்தானே? பிற்படுத்தக்கூடிய அந்த விஷயம். அசருடைய தொழுகை அதற்குரிய அந்த ஆரம்ப நேரத்தில் தொழுவது. மகரிபுடைய அதான் வரைக்கும் அசருடைய நேரமாக இருந்தாலும் அது வந்து அனுமதி தானே, தொடர்ந்து செய்யறது இல்லை. அவங்க என்ன செய்வார்கள்? அவர்கள் அசரை பிற்படுத்துவது மட்டுமல்ல, தொழுகை அதற்குரிய நேரத்தை விட்டு பிற்படுத்துவதும். அடுத்து என்ன செய்யறது? அவசரமாக என்ன செய்யறது? கோழி கொத்துவதை போன்று அல்லது காகம் கொத்துவதை போன்று அவசரமாக என்ன செய்வார்கள்? தொழுவார்கள். அப்ப இதுவும் அந்த ஹதீஸ்ல வருது, தில்க சலாத்துல் முனாஃபிக். இது முனாஃபிக்குடைய தொழுகை என்று ஹதீஸ்ல வருது, தில்க சலாத்துல் முனாஃபிக். அப்ப இப்ப நாங்க பார்த்த அடையாளங்கள்ல இந்த ரெண்டு அடையாளம் வந்து எத்தனை? இப்ப இதுல வந்து என்ன? தொழுகை அந்த நேரத்தை விட்டு தாமதப்படுத்துறது, அடுத்து வேகமாக அவசரமாக தொழுவது. இதுவும் நிஃபாக்குடைய ஒரு முனாஃபிக்குடைய தொழுகை. இப்ப எத்தனை அடையாளம் வந்துட்டு? 4 அடையாளங்களா? அப்ப இவ்வாறான இந்த அடையாளங்கள் பொதுவாக ஒரு முனாஃபிக்குடைய தொழுகையின் அடையாளங்களாகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? பார்க்கின்றோம். அப்ப எனவே இவ்வாறான தொழுகைகள் வந்து கடுமையாக எச்சரிக்கப்படுகிறது.
இந்த இந்த வசனத்துல. ஃபவைலுல் லில் முசல்லீன், ஃபவைலுல் லில் முசல்லீன் என்ற இந்த வசனம். இந்த இந்த வசனங்களை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த வசனங்கள்ல நாங்க பார்க்கிறோம், அதாவது மறுமையை பொய்ப்பிக்க கூடியவன், மறுமையை பொய்ப்பிக்க கூடியவன், அவனிடத்துல இந்த மோசமான பண்புகள் குடிகொள்வதற்கான காரணம் என்ன? என்ன காரணம்? ஒரு மறுமையை பொய்ப்பிக்க கூடியவன், மறுமையை நிராகரிக்க கூடியவனிடம் இந்த தீய, இந்த மோசமான பண்புகள் குடிகொள்வதற்கான காரணம் என்ன? இப்ப நாங்க நேரடியா பாத்தீங்கன்னா மறுமையை பொய்ப்பிப்பது வருது. எப்படி வருது? மறுமையை பொய்ப்பிப்பவன் தானே, மறுமையை பொய்ப்பிப்பவனிடம் உள்ள இந்த மோசமான பண்புகள், தீய பண்புகள், அப்படித்தானே? அப்ப எனவே அவ்வாறான மோசமான பண்புகள் அவனிடம் குடிகொள்வதற்கான காரணம் என்ன? அதாவது மறுமை என்ற நாளில் இறைவன் முன்னால் எழுப்பப்பட்டு எனது செயல்களுக்கெல்லாம் நான் இறைவனிடம் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு கொடுத்தாக வேண்டும். நான் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு எனக்கு நிறைவான கூலி இறைவனிடம் பல மடங்கு இருக்கிறது, இதைவிட பல மடங்கு அதற்கு நிறைவான கூலி இருக்கிறது என்ற எந்த நம்பிக்கையும் அவன்கிட்ட என்ன செய்யாது, அவன்கிட்ட கிடையாது. அவனிடத்தில் எந்த நம்பிக்கையும் கிடையாது. அப்ப எனவே இந்த மறுமை அவன் பொய்ப்பிக்க கூடியவனிடத்துல என்ன செய்ய முடியாது? இவ்வாறு நல்ல பண்புகளை எதிர்பார்க்க முடியாது. ஏன்? அவன் மறுமை என்ற நாளையே நம்பவில்லை. ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில ஒரு மூமின் என்ன செய்வான்? அந்த நாளை நம்பி இருக்கிறான். அவன் நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல கூலியை எதிர்பார்த்து என்ன செய்வான்? அனாதைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, ஏழைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்ற விஷயங்களை எல்லாம் அவன் நிறைவேற்றும். நீங்க ஹதீஸ்ல படிக்கிறோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹுவையும் இறுதி நாளை நம்பிக்கை கொள்வாரோ அவர் என்ன செய்யட்டும்? விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும், அண்டை வீட்டாரை நோவினை செய்யாது இருக்கட்டும், இரத்த உறவுகளை சேர்ந்து வாழட்டும், நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும். அப்ப இதெல்லாம் என்னது? அந்த ஈமான் என்ன செய்யும்? அந்த நல்ல பண்புகளை அவனுக்குள் உருவாக்குகிறது. நல்ல பண்புகள் என்ன செய்கிறது? உருவாக்குகிறது. இப்ப நீங்க அல் குர்ஆன்ல சில வசனங்களை நீங்க பாருங்க. அல்லாஹு தஆலா மற்றும் சில இடங்கள்ல சொல்கின்ற போது சொல்கிறான். இப்ப நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. சூரத்துல் ஃபஜ்ர் எடுத்தீங்கன்னா, கல்லா பல் லா துக்ரிமூனல் யதீம் வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன் என்ற அந்த இரண்டும் அங்க வார்த்தை நீங்க பார்க்கலாம். இல்லைங்களா? இந்த உலகம் தான் இந்த வாழ்க்கை, உலகத்தில் கிடைத்த இன்பங்களை கொண்டு திருப்தி அடையக்கூடியவன், மறுமையை இலக்காக கொள்ளாதவன், இவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், அவன் அனாதைகளை கண்ணியப்படுத்த மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? கண்ணியப்படுத்த மாட்டான். அதே போன்று ஏழைகளுக்கு உணவை கொடுப்பதற்கு அவன் என்ன செய்ய மாட்டான்? தூண்டவும் மாட்டான். பிறர் என்ன செய்ய மாட்டான்? அதற்காக தூண்டவும் மாட்டான் என்று அல்லாஹு தஆலா அதிலே குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அதே போன்று நீங்க பாருங்க, உங்களை சக்கர் என்ற நரகத்திலே நுழைவித்தது எது என்று கேட்கப்படும் மறுமையில. சக்கர் என்ற நரகத்துல உங்களை நுழைவித்தது எது என்று கேட்கப்படும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க? காலு லம் நகு மினல் முசல்லீன், நாம் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இல்லை. அதில் அப்படி வந்தீங்கன்னா வகுன்னா நுகதிபு பியோமித்தீன் என்றும் வருது. வகுன்னா நுகதிபு பியோமித்தீன், நாம் இறுதி தீர்ப்பு நாளையும் என்ன செய்தோம்? பொய்ப்பிப்பவர்களாக இருந்தோம். பாருங்க, அப்ப அந்த நல்ல பண்புகள் அவரிடம் வராததுக்கு எது காரணமாக இருக்கிறது? அவர்கள் நாம் மறுமையை பொய்ப்பிப்பவர்களாக என்ன செய்தோம்? இருந்தோம் என்று குர்ஆன்ல நீங்க குறிப்பிடப்படுவதை பார்க்கின்றோம். சரி, அப்ப எனவே இதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல இந்த மோசமான பண்புகள், அதே போன்று அனாதைகளுடைய விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா,
அனாதைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, உம்மை அனாதையாக கண்டு அவன் அரவணைக்கவில்லையான்னு கேட்கிறான். இல்லையா? அதில் அல்லாஹ் அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்றான்? அதாவது ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், ஃபஅம்மல் யதீம, நீங்க அனாதையை நீங்க என்ன செய்யாதீங்க, விரட்டாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அனாதையோடு கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள் என்றும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். சரி, எனவே இந்த நல்ல பண்புகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அனாதைக்காக உழைத்தல், அதே போன்று ஏழைகளுக்காக உழைத்தல் என்ற விடயங்கள் எல்லாம் மிகப்பெரிய நன்மைக்குரிய விஷயங்கள். அதனுடைய சிறப்புகள் நாங்கள் நிறைய செய்திருக்கிறோம், படித்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது விதவைகளுக்காக ஏழைகளுக்காக உழைப்பவர் யாரை போன்று? கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ். எப்படி சொல்றாங்க? அஸ்ஸாஇ அலல் அர்மிலத்தி வல் மிஸ்கீன். ஆதாரபூர்வமான ஹதீஸ், புகாரில், முஸ்லிம் போன்ற நூற்றில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது விதவைகளுக்காக அடுத்தது ஏழைகளுக்காக உழைப்பவர் யாரை போன்று? அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்பவரை போன்று. மிகப்பெரிய அந்தஸ்து ஏழைகளுக்காக உதவி செய்யக்கூடியவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு என்ன செய்கிறது, இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். சரி, எனவே இவ்வாறான சிறப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அப்ப மறுமையை நம்பக்கூடியவர்கள் நிச்சயமாக என்ன செய்வாங்க? இந்த சிறப்புகளை அடைந்து கொள்வதற்காக இதிலே அவர்கள் போட்டி போடுவார்கள். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த தொழுகையை பொறுத்தவரையில இப்ப நாம் சொன்ன இந்த விடயங்கள், தொழுகையில ஏற்படக்கூடிய அலட்சியங்கள், பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுதல் என்ற இந்த விடயங்கள், இவைகளெல்லாம் தொழுகைக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யாது, ஒருவருக்கு கிடைக்காது. இப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் இதுல ரெண்டு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். என்னன்னு சொன்னால், படைத்த ரப்போடும் இவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளல. படைத்த ரப்போடும் நல்ல, இப்ப நாங்க இஹ்சான் என்ற வார்த்தை இருக்குதானே, அல் இஹ்சான் என்ற வார்த்தைக்கு நாங்க நேரடி தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன? இஹ்சான் என்ற வார்த்தைக்கு நேரடி தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன? உபகாரம் செய்தல், உதவி செய்தல், உபகாரம் தானே. இஹ்சான் என்பது படைத்த ரப்போடு சம்பந்தப்படும் போது என்ன விளக்கம்? அன்த அபுதல்லாஹ கஅன்னக தரா, அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பது போன்று அவனை வணங்குவது. அவனை உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப பாருங்க, இப்ப இந்த வசனத்துல சொல்லப்பட்ட தொழுகைக்கும் இந்த தொழுகைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். இந்த வசனத்துல சொல்லப்பட்ட தொழுகை இது மக்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுவது. ஆனா இஹ்சான் சொல்லக்கூடிய தொழுகை இது அல்லாஹ் என்னை பார்த்து, நான் அல்லாஹ்வை பார்க்கிறேன் என்ற உணர்வு தான் முதன்மையானது. அவனை என்னால் பார்க்க முடியாவிட்டாலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு. அப்ப இஹ்சான் ஒன்றைக்கு படைத்த ரப்போடு உள்ள இஹ்சான், அடுத்து என்ன? பிற மக்களோடு உள்ள இஹ்சான். எப்படி வசனம் இந்த அத்தியாயம் முடியுது? வயம்னஊனல் மாஊன். அவர்கள் படைத்த ரப்போடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளல, பிற மக்களோடும் நல்ல முறையில் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. அற்பமானதை கூட என்ன செய்வார்கள்? தடுத்துக் கொள்வார்கள். அதாவது அவங்களுக்கு அதை கொடுத்து உதவுவதால நஷ்டமே போகாது. கொடுத்து உதவுவதால் என்ன செய்யாது? நஷ்டமே போகாது என்ற விஷயங்களை கூட என்ன செய்ய மாட்டாங்க? பிறருக்கு கொடுத்து உதவுவதற்கு முன் வர மாட்டார்கள். இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அல் மாஊன் என்ற அந்த வார்த்தையை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது மக்களுக்கு பயன் தரக்கூடியவற்றை பிறருக்கு கொடுத்து உதவாது என்ன செய்வார்கள்? தடுத்து கொள்வார்கள். இதுல அவர் பிரக்கெட்ல என்ன கொடுத்திருக்கிறாரு? ஊசி போன்றதை சொல்றார். ஊசி அற்பமானது தானே, அதை கூட கொடுத்து உதவ மாட்டாங்க. இப்ப சில விளக்கங்கள் வருகிறது, தண்ணீரை கொடுத்து என்ன செய்ய மாட்டாங்க? தண்ணீரை கொடுத்து உதவ மாட்டார்கள். ஒரு வாளியை தண்ணிக்கு இறைக்கிறதுக்காக அந்த வாளியை கொடுத்து உதவ மாட்டார்கள். இப்படி பல விளக்கங்களை அறிஞர்கள் இதில் என்ன செய்யறாங்க? குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ ரசூலுல்லாஹி சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, நாளை மறுமையில அல்லாஹு தஆலா யாருக்கு தண்ணீரை தடுப்பான். இப்போ நாங்கள் சென்ற வகுப்புல ஒரு விஷயம் படித்தோம். சென்ற வகுப்புல நாங்கள் யாருக்கு தடைபடும் படித்தோம்? மார்க்கத்தில் பிதஅத்துகளை உருவாக்கியவர்கள், புதிதாக உருவாக்கியவர்கள் கௌசர்லேருந்து தடுக்கப்படுவாங்கன்னு படிச்சோம் தானே. ஒரு ஹதீஸை நீங்க பார்க்கலாம்.
அதாவது இப்ப மேல் மிச்சமாக உள்ள தண்ணீரை பிறருக்கு கொடுக்காது தடுத்து கொண்டவனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்வான், நான் இன்று உனக்கு தண்ணீரை தடுத்து விட்டேன் என்று ஹதீஸ் சொல்கிறது. நான் தண்ணீரை தடுத்து விட்டேன் என்று புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. என்ன மக்களுக்கு அவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அதை பிறருக்கு கொடுப்பதால. எனவே அதிகப்படியாக மேல் மிச்சம் அல்லாஹ் சொன்ன அந்த தண்ணீரை நான் மேகத்திலிருந்து இறக்கி இருக்க அதை நீ பிறருக்கு கொடுக்காது என்ன செய்தாய், தடுத்து கொண்டாய் என்ற ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், மறுமையை பொய்ப்பிப்பவர்கள் என்ன செய்வார்கள், பிறரிடத்தில் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வார்கள். அதாவது அனாதை என்பவர் சமூகத்தில் ஆதரவு காட்டப்பட வேண்டியவரா இல்லையா? அனாதை என்பவர் என்ன ஆதரவற்றவர் தானே. அவங்களை எவ்வளோ அரவணைத்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் அதை எவ்வளோ ஆர்வப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படியானவர்களோடு கூட மோசமாக நடந்து கொள்வார்கள். ஏழைகள் என்பவர்கள் சமூகத்தில் என்ன செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் குறைந்த அடுத்தவங்களாவது என்ன செய்யணும், அதற்கு தூண்டுதல். இப்போ சிலரை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கொடுப்பதையும் தடுப்பார்கள். அவங்க கொடுக்கறதும் இல்லை, அடுத்தவனை கொடுக்க விடுறதும் இல்லை, அடுத்தவனை கொடுக்க விடுவதும் இல்லை என்ற மோசமான நிலையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். இவ்வாறான மோசமான இந்த பண்புகள், அதே போன்று தொழுகையுடைய விஷயத்துல நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த மோசமான தன்மைகள் தொழுகையில வந்துவிடுமாக இருந்தால் அது மறுமையில தொழுகைக்கு தண்டனையை தான் பெற்றுத்தரும் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் கேட்ட ஒரு துவா இருக்கிறது. எப்படி கேட்டாங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸலாத்தில் லா தன்ஃபஅன்னு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸலாத்தில் லா தன்ஃபஅ. யா அல்லாஹ், நான் உன்னிடம் பயனளிக்காத தொழுகையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். பயன் தராத தொழுகை, தொழுதும் எந்த பயனும் இல்லை, அந்த தொழுகையை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸலாத்தில் லா தன்ஃபஅ. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த அத்தியாயம் அல் மாஊன் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்ற அத்தியாயமாக இருக்கக்கூடிய இந்த அத்தியாயம், இந்த அத்தியாயத்தை நாம் இன்று என்ன செய்தோம், படித்தோம். இன்ஷா அல்லாஹ் இறுதியாக நாம் என்ன செய்வோம், ஒரு முறை இந்த அத்தியாயத்தை அதனுடைய சட்டங்களோடு ஓதிக்கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أرأيت الذي يكذب بالدين. يكذب ذال அந்த எழுத்து எப்படி உச்சரிக்கணும்? ذال. எப்படி? ذال. أرأيت الذي يكذب. எப்படி? ذال يكذب بالدين. يكذب بالدين. فذلك الذي يدع اليتيم. இதுல فذلك அதுல ذال فذلك الذي. அடுத்து காமிச்சீங்கன்னா يدعل. அங்கதான் நிறைய பேர் தவறு விடுற இடம். நினைச்சா சிலவங்க இது ஓதும் போது يدعل என்று ஓதுவாங்க. يدعل அல்ல, يدعل. அந்த ஐன்ல சத்தரிக்கு அழுத்தவன். எப்படி சொல்லணும்? يدعل. எப்படி சொல்லுங்க? يدعل. يدعل يتيم. ஓதுங்க. يدعل. ஓதுங்க. يدعل يتيم. يدعل என்று வரும். يدعل يتيم. அதுல நிறைய பேர் தவறிட்ட இடம் தான். அந்த எதுன்ற வார்த்தை சரியா உச்சரிக்கிறது இல்லை. என்ன செய்யறாங்க? எதுன்றதை சரியா உச்சரிக்கிறது இல்லை. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அடுத்த பாருங்க, ولا يحض على طعام المسكين. ولا يحض الضاد என்ன? ولا يحض ضاد. ولا يحض على طعام طا. அந்த ஐன் அந்த தா உயர்த்துறது. على طعام المسكين. فويل للمصلين.
ஃபவைல். முதலாவது ஃபா, ரெண்டாவது வா, அப்படிதானே? ஃபவைலுல் எப்படி வேணும்? ஃபவைலுல் லில் முஸல்லீன் الذين هم عن صلاتهم ساهون. الذين هم عن صلاتهم ساهون. அடுத்து الذين هم يراءون. இந்த ராவை உயர்த்துங்க. யுரா ராவை உயர்த்துது. الذين هم يراءون. ويمنعون الماعون. இந்த மீம் நல்லா வெளியாகணுமா? ويمنعون الماعون. சரி, இந்த ஜவாப் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதோடு நிறைவு செய்து கொள்வோம்.